ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்டைல் வித் சனா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா போத்தீஸில் தான் இருக்கோம். ஸோ பாடியில் கிராண்டாக ஓப்பன் பண்ணியிருக்க போத்தீஸில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கலெக்ஷன்ஸ் அப்புறம் பாத்திர கலெக்ஷன்ஸ்லாம் இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துக்கு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஒரு சில பேர் போத்தீஸை பொறுத்தவரைக்கும் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்ஸ்லாம் வந்து நான் ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கேன் நம்ம வீடியோல. அது மட்டும் கிடையாது, இந்த வீடியோ எண்டில வந்து போத்தீஸ்ல இருக்க கேன்டீன், அதாவது ஃபுட் கோர்ட் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அத பத்தின டீட்டெயில்ஸுமே வந்து லாஸ்ட்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நான் எங்க இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் அப்ளையன்ஸஸ் இருக்க செக்ஷன்ல தான் வந்து இருக்கேன். ஸோ இங்க வந்து நெறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. குறிப்பா காம்போ ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மிக்ஸி, கிரைண்டர் இந்த மாரி இதுலலாம் அதுவும் பிரீத்தி பிராண்ட்ல கூட நமக்கு மத்த பிரான்ச்சஸ்ல இல்லாத மாரியான ஆஃபர்ஸ்லாம் இங்க போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாரி மிக்ஸி, கிரைண்டர் இந்த மாரி நெறைய பேர் வாங்கணும்னு நெனச்சிட்டுருப்பீங்க. இந்த டைம்ல வந்து நீங்க வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறைய அமௌண்ட் வந்து சேவ் பண்ணலாம் யூசுவல் டைம விட. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து ஹாட் பேக் மாரியா இருக்க டிசைன்ஸ் தான். இதில வந்து வெளியில நமக்கு பிளாஸ்டிக்ல இருந்தாலும், உள்ள வந்து நமக்கு சில்வர்ல இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டட். அதனால தான் நான் தூக்கிலாம் உங்களுக்கு காட்டிட்டுருக்கேன். அவ்ளோ லைட் வெயிட்டடா இருக்கு. பட் எவ்ளோ நேரம் சூடா இருக்குன்றது வந்து கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். ஆனா இதெல்லாம் டைனிங் டேபிள்ல வைக்கிறதுக்குலாம் ரொம்ப அழகா வந்து இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் வரைக்கும் கண்டிப்பா தாங்கும். ஸோ இப்ப நம்ம சுட்டு ஒரு 1 ஹவர்க்குள்ள சாப்பிடுற மாரி இருந்தா எனக்கு வந்து தாராளமா வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்ல ரொம்ப கலர்ஃபுல்லாவும், அட்ராக்டிவாவும் இருக்கு. இந்த பிரைஸ் பார்க்கும்போது செம்மையா இருக்குன்ற மாரி ஃபீலும் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிஃப்ட் பேக்ன்னு வந்து போட்டிருக்காங்க. இதில வந்து நமக்கு ஹாட் பேக் நல்லா கொஞ்சம் வெயிட்டா இருக்கும்ல, அந்த மாரி ஹாட் பேக்கும், இந்த மாரி ஃப்ளாஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, காம்போவா வந்து தராங்க. ஸோ இதோட குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. 2மே சேர்ந்து இந்த பிரைஸ்ல வந்து நல்லாருக்குன்னே நான் சொல்லுவேன். பர்ட்டிகுலரா சொல்லணும்னா, இதுலயும் நெறைய கலர் காம்பினேஷன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து நெறைய லேடீஸ்க்கு புடிச்ச மாரி குட்டி, குட்டி டப்பாங்கள் இருக்க காம்போஸ் தான் வந்து பார்க்க போறோம். இது மோஸ்ட்டா வந்து ஸ்கூலுக்கு, ஈவன் நம்ம வீட்டுக்குலாம் வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு, ஸ்டோர் பண்ணுறதுக்குலாம் வந்து ரொம்பவே தேவைப்படுற ஒரு விஷயம் தான். இதில வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து இருக்கு. சர்க்கிள், ஸ்கொயரு, அப்புறம் ரெக்டாங்கிளு, அதுலேயும் குட்டி, பெருசு, அத விட பெருசு, இந்த மாரி எல்லா காம்போஸுமே வந்து இங்க வச்சிருக்காங்க. இது வந்து நம்ம எங்கேயும் தேடி அலையவே வேண்டாம். நம்ம இந்த ஹோம் அப்ளையன்ஸஸ் செக்ஷன் உள்ள என்டர் பண்ணும்போதே, ஒரு பெரிய இடத்துல வந்து இந்த மாரி காம்போ ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்த அந்த ஹாட் பேக்ஸ் மாரியா இருக்குல்ல, அதுவுமே வந்து அந்த இடத்துல தான் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதோட குவாலிட்டி மெட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெப்பர் வேரான்னு கேட்டிங்கன்னா, டெப்பர் வேர்ன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் மாரி தான் நமக்கு வந்து ஃபீல் ஆகும். பட் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈக்குவல் டூ டெப்பர் வேர் மாரி தான் இருக்கும் நமக்கு ஃபீல் வந்து. எல்லா பாக்ஸ்லயுமே வந்து நமக்கு மேல எம்ஆர்பின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. 999, 999 அந்த மாரிலாம். பட் நமக்கு வந்து போத்தீஸ்ன்னு தனியா ஒரு எம்ஆர்பி இருக்கும். அதுல வந்து நம்ம நார்மல் எம்ஆர்பிலேருந்து கம்மியாவே வச்சிருப்பாங்க. ஸோ இதில கூட பாருங்க நியர்லி ₹20 வந்து கம்மியா இருக்கு. இந்த மாரி ஒவ்வொரு இதுலயுமே வந்து அது இந்த மாரி காம்போஸும் கிடையாது. நம்ம எடுக்கிற எல்லா பாத்திரத்துலயும் எம்ஆர்பின்னு தனியா ஒண்ணு இருக்கும். பட் போத்தீஸோட ரேட் வந்து தனியா வந்து ஸ்டிக்கர்ல ஒட்டியிருப்பாங்க. நெறைய பேர் வந்து எம்ஆர்பி பார்த்துட்டு, ஓ! இவ்வளவான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் அது கீழயோ, இல்ல பின்னாடியோ, சைட்லயோ வந்து போத்தீஸ்ல இருக்க லேபிள் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஆக்சுவல் எம்ஆர்பி ரேட். இது பார்க்கறதுக்கு எவ்வளோ குட்டியா இருக்கு. ஆனா, இதுக்குள்ள மொத்தம் 6 கிச்சன் செட் வந்து அவைலபிளா இருக்காம். பார்க்கவே செம்ம ஷாக்கிங்கா இருந்துச்சுல்ல. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பிரீத்தில போட்டிருக்க ஸ்பெஷல் ஆஃபர். ஸ்பெஷல் ஆஃபர் என்ன, அதோட பிரைஸ் என்னன்னு சொல்லி நமக்கு வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம போய் கேட்டோம்னா, நமக்கு ஃப்ரீ டெமோலேருந்து எல்லாமே பண்ணி காட்டுவாங்க. ப்ளஸ் நமக்கு நம்மளே கூட பண்ணிக்கலான்ற மாரி ஒரு ஆப்ஷன் தருவாங்க. ஸோ நீங்களே கூட வந்து ட்ரை பண்ணுங்க மேம் அப்டின்னுவாங்க. இந்த ஆப்ஷன்லாம் வந்து நீங்க ஒரு ஆஃப்டர்நூன், ஈவினிங் டைம்ல போனீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். ஆ நைட் டைம்ல போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த சேல்ஸ் பெர்சன்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா, பிரீத்தி பிராண்ட்லேருந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து தனியா வந்து வந்திருந்தாங்க. ஸோ, அவங்க தான் வந்து இந்த டெமோலாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து கமர்ஷியல் பர்ப்பஸ்க்காக அந்த பெரிய மிக்சர்லாம் வந்து வாங்குறாங்க. பட் அது வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. விவரம் தெரியாம போய் வாங்கிடுறாங்க. அந்த மாரி பெரிய மிக்ஸர் கிரைண்டர்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு 4 பேர், 5 பேர் இருக்க மாரி இருக்கவங்களுக்கு காய்கறி வெட்டுறதுக்கு, மாங்காய் செய்றதுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, என்னோட நெக்ஸ்ட் டார்கெட் அதுதான். கூடிய சீக்கிரத்தில அத வாங்கிடலான்னு பிளானிங்ல தான் இருக்கேன். இதெல்லாம் தம் போடுவாங்கல்ல பிரியாணி. ஸோ, அதுக்கெலாம் வந்து செம்ம பெர்ஃபெக்ட்டா வந்து சூட் ஆகும். இதுவும் நீங்க கேட்குற மாரி கடைங்களுக்கு பெரிய பெரிய கடைங்களுக்குலாம் தம் போடுறதுக்குலாம் இது பத்தாது. அதெல்லாம் இன்னும் பெரிய அண்டா வந்து வச்சிருப்பாங்க. ஒரு நார்மலா இப்ப நம்ம வீட்ல வந்து ஒரு 10 பேர், 15 பேருக்குலாம் சமைக்கிறோம். ஒரு விசேஷ நாள் அந்த மாரினா நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா, ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த இட்லி குக்வேர்லயும் வந்து
என்ன டிஃப்ரெண்ட்டா இருக்கேன்னு ஒரு ஃபீல் ஆச்சு. என்ன இதில 2 தான் இருக்கு. உள்ள வேற ஓட்டை ஓட்டையா வேற இருக்கு. இதில நான் எப்படி இட்லியே தண்ணி வைப்பேன்? அப்படி ஒரு ஃபீல் ஆச்சு டக்குன்னு பார்க்கும்போது சத்தியமா. அப்புறம் தான் தெரிஞ்சது இத வந்து நம்ம 3ஆ வந்து பிரிச்சு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இதில நம்ம வந்து அந்த காய்கறி வேக வைக்கிற மாரி யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி வேக வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நமக்கு சாப்பாடுலாம் வைப்போம்ல, சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிக்கிறதுக்கும் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 இன் 1 நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுச்சு. ஃபர்ஸ்ட்டே இது தெரிஞ்சுக்கலாமே கொஞ்சம் அசிங்கமாயிடுச்சேன்ற மாரி ஃபீல் இருந்துச்சு. யாரையும் கேட்கல. அந்த இமேஜஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நமக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும்ல. அதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ இதெல்லாமே வந்து ஹாட் பேக்ஸ் தான். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஹெவியா இருக்கும்ல. அந்த மாரி பிராண்டட் ஹாட் பேக்ஸ் தான். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு. இது வந்து நல்லா ஸ்பேஷியஸா இருக்கு பார்த்தீங்களா, அதோட கெப்பாசிட்டி பாருங்க நெறையவே வந்து இருக்கும். நல்லா நம்ம மூஞ்சிய பார்த்தா தெரிஞ்சிரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு பளபளன்னு இருந்தது. கீழ பார்த்தத விட இது வந்து கொஞ்சம் சின்னது. இது வந்து அத விட இன்னும் கொஞ்சம் சின்னது. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு அழகழகா இருந்தது. லைனா ஒன் பை ஒன்னா வந்து அடுக்கி வச்சிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நார்மலா இல்லாம மேட் ஃபினிஷ்ல வந்து குடுத்துருப்பாங்க. இதுவும் செம்ம ஹெவியா வந்து இருக்கும். உள்ள வந்து நமக்கு அலுமினியத்தில தான் இருக்கும். மோஸ்ட்டா இந்த மாரி தம் ஐட்டம்ஸ்லாம் அலுமினியத்தில தான் வந்து இருக்கும். ஈவன் நம்ம பெரிய கடைங்கள்லாம் போனாலும் அதில தான் வச்சு தம்ல வைப்பாங்க. ஏன்னா, அதுதான் வந்து அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காது. இது வந்து பேன் நல்லா ஹெவியா இருந்துச்சு. பார்க்கவும் லுக்கா இருந்தது அந்த ஹேண்டில் பொறுத்தவரைக்கும். இதில நார்மலா நமக்கு யூஸ் பண்ற மாரியான குக்கர் தான். குக்கர்லேயே வந்து இந்த மாரி பேட்டர்ன். நமக்கு வந்து வீட்ல வந்து அந்த வால் மாரி நீட்டா இருக்கும்ல. ஸோ அந்த மாரி ஹேண்டில் இல்லாம குட்டி குட்டியா இருக்கு. இது ஒரு பேட்டர்ன் போல இருக்கு. பட் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணதில்ல. நம்ம வீட்ல பழைய மாடல் தான் வந்திருக்கும். இது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து குட்டி குட்டிலாம் காட்டியிருந்தோம். இது வந்து இவ்ளோ பெருசா இருக்கு பாருங்க இந்த வீடியோல. செம்ம ஹைட்டா இருக்குல்ல. ஆக்சுவலா இது வந்து நம்ம வீட்டுக்கும் தேவைப்படும். நெறைய பேர் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் இருப்பீங்கள்ல, ஸோ அவங்களுக்குலாம் இது தாராளமா அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒவ்வொரு இடத்துல வச்சுட்டீங்கன்னா, நீங்க லாஸ்ட் வரைக்கும் தேடிட்டே இருக்கணும். எனக்கு தெரியும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து எவ்ளோ ப்ராடக்ட் வந்து வச்சிருப்பாங்கன்ட்டு. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே நெறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ நெறைய இடத்துல போட்டு கிளம்ஸியா இருக்கிறதுக்கு இந்த மாரி ஒரு ரேக் வாங்கி வச்சுட்டோம்னா, அதில 6 செக்ஷன் கிட்ட இருக்கு. நமக்கு தேவையானதெல்லாம் போட்டு வச்சுட்டா டக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து எவர் சில்வர் கண்டெய்னர்ஸ். இது பிரைஸ் ரேஞ்சஸ்லாம் நமக்கு 300, 350 அந்த மாரி ஒண்ணு ஒரு ஒரு ரேட்ல இருக்கு. இதோட கெப்பாசிட்டிலாம் 1/2 லிட்டர்லேருந்து ½ கிலோகிராம்லேருந்து 1 கிலோகிராம் வரைக்கும் போடுற மாரி நெறைய வந்து வச்சிருக்காங்க. சின்னது, பெருசு, அத விட பெருசுன்ற மாரி. இதெல்லாம் விசிபிளா இருக்கும்ல, அந்த மாரி இது. பிளாஸ்டிக். ஆக்சுவலா பிளாஸ்டிக்லாம் நம்ம வாங்கணும்னா, தயவு செஞ்சு அந்த முள்ளா இருக்கும்ல கம்பி போட்டது, அத வச்சு தேய்ச்சிராதீங்க. அதெல்லாம் அசிங்கமாயிடும். சாஃப்ட்டா ஸ்பாஞ்ச் மாரி எல்லோ கலர்ல இருக்கும். ஸோ அது வந்து வாங்கி வாஷ் பண்ணும்போது யூஸ் பண்ணிட்டோம்னா, நமக்கு இதோட லைஃப் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அந்த ஸ்க்ராச்சஸ்லாம் விழாம அழகா வச்சுக்கலாம். இதுலயும் குட்டிலேருந்து பெருசு வரைக்கும் இருக்கு. ஆக்சுவலா இது பிரைஸ் உங்களுக்கு ஹெவியா தெரியலாம். ஆனா இது வந்து குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா, செம்மையா இருக்கும். அத நீங்க டச் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஃபீல் இருக்கும். நல்லா ஒரு திக்கா வந்திருக்கும். சும்மா லொட லொடன்னுலாம் இல்லாம, நல்லா ஸ்ட்ராங்கா, திக்கா வந்துருந்துச்சு. இதோட லைஃப்மே வந்து நமக்கு நெறைய நாள் வரும். ஸோ, இந்த மாதிரி இருக்க ஃபேன்சி கண்டெய்னர்ஸ் எல்லாமே சின்ன இதழ் சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சிருப்பாங்க. இதுவுமே வந்து நமக்கு ஃப்ரண்ட்லேயே தான் வச்சிருந்தாங்க நாங்க போன டைம்ல. ஸோ, உள்ளலாம் தேடி அலைய வேண்டாம். நம்ம இந்த செக்ஷன் போம்போதே ஃப்ரண்ட்லேயே வந்து வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லி கவர்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்பரன்ட்டா இருக்க மாரி பார்த்தோம். இது வந்து நமக்கு கவர்டாவும் இருக்கும், டிரான்ஸ்பரன்ட்டாவும் இருக்கும். மெஜாரிட்டி இதில வந்து நமக்கு அந்த எவர் சில்வர் தான் வந்திருக்கும். சென்டர்ல மட்டும் நமக்கு இந்த மாரி டிரான்ஸ்பரன்ட்டா பிளாஸ்டிக்ல வந்து இருக்கும். ஸோ, உள்ள வந்து நம்ம என்ன பருப்பு கொட்டி வச்சுக்கோன்னு ஈஸியா வந்து பார்த்துக்கலாம். சிறு பருப்பா, துவரம் பருப்பா, கடல பருப்பா இந்த மாரிலாம் பார்த்து எடுத்துக்கிறதுக்கு அது வந்து ஈஸியாவே இருக்கும். ஸோ, இந்த மாரி கண்டெய்னர்ஸே 3 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் வந்து வச்சிருப்பாங்க. இதில சைஸஸ்லாம் உங்களுக்கு நெறைய வந்து இருக்கு. இதுலயே நமக்கு இந்த மாரி ஃபுல்லா கலர்ஃபுல்லா பிரிண்ட் போட்டது. ஆக்சுவலா இதுவரைக்கும் நான் பிரிண்ட் போட்டத வந்து யூஸ் பண்ணதில்ல. ஸோ இது வந்து எவ்வளோ நாள் இருக்கும் இந்த பிரிண்ட்டு, பெயிண்டிங்லாம் போயிடுமா? சத்தியமா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் மோஸ்ட்டா பிளைனா இருக்க மாரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லன்னா ரொம்ப கலரா இருக்கும்ல, ஃபுல்லாவே கலர் இருக்கும்ல, அதுதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அது வந்து இன்னும் வரைக்கும் கலர்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கு. இன்னும் ஃபேட் அவுட் ஆகல. பட் இந்த பிரிண்ட்லாம் பார்க்கும்போது அவ்ளோ அழகா இருந்துச்சு. ஸோ நியூலி மேரிட் யாராவது இருக்க போறாங்க, அவங்களுக்கு இனிமேல் தான் கல்யாணம் ஆக போகுது அந்த மாரிலாம், இந்த மாரிலாம் கொஞ்சம் அழகழகா வாங்கி கிச்சன்ல வச்சுக்கிட்டோம்னா, நமக்கு சமைக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலா இருக்கும். ஏன்னா லேடீஸ பொறுத்தவரைக்கும் கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் பார்க்கறதுக்கும், வாங்கி வைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாரி வித்தியாசமா கலர்ஃபுல்லாலாம் இருந்துச்சுன்னா, நம்ம அதுக்காகவே வந்து சமைக்கிறதுக்கு கொஞ்சம் இனிஷியேட் எடுப்போம். எர்லி ஸ்டேஜ்ல சொல்றேன். ஸோ, இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இருக்கா? ஃபேன்சி ஐட்டம்ஸ் இருக்கா? அப்படிலாம் கேட்டீங்க. ஃபேன்சி ஐட்டம் செக்ஷன் நான் இன்னும் போகல. பட் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வந்து இருக்கு. நீங்க கேட்குற மாரி வைட் செக்ஷன் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு செக்ஷன்ல வந்து
ஸ்டேஷனரி ஐட்டம் வந்து வச்சுருக்காங்க. பட் நமக்கு யூசுவலா தேவைப்படுற எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கு. ஃபைல்ஸ்லேருந்து, நார்மலா இந்த கலரிங்க்குலாம் யூஸ் பண்ற ஐட்டம்ஸ்லேருந்து, கிட்ஸுக்கு தேவையான பென்சில், ஷார்ப்னர், ரப்பர் இந்த மாரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா ஹோல்சேல் பிரைஸ். அதாவது ஹோல்சேல் பிரைஸ்னா எம்ஆர்பிலேருந்து ஒரு ரூ. 5 ரூ. 10 இந்த மாரி கம்மியா இருக்கும். இது வந்து பிரெட் டோஸ்டர். ஆக்சுவலா இது வந்து நமக்கு கேஸ் ஸ்டவ்லயே வந்து யூஸ் பண்ணிக்கலாமா, அந்த மாரி தான் சொன்னாங்க. லாக்கிங் சிஸ்டமோட இருக்கு. நம்ம வச்சுட்டு, அப்படியே உள்ள தேவையானதெல்லாம் ஸ்டஃபிங் பண்ணிட்டு, அப்படியே இங்க வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு, நம்ம மீடியம் இல்லன்னா ரொம்ப ஸ்லோல வந்து வச்சு எடுத்துட்டோம்னா, கரெக்ட்டா வந்து நமக்கு அது வந்து குக் ஆயிடும். ஸோ இந்த பக்கமும் வச்சுக்கலாம், இந்த பக்கமும் வந்து வச்சுக்கலாம். இதுவரைக்கும் நான் வாங்கல. மேபி நான் யூஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்புறமா அப்டேட் பண்றேன். இதோட பிரைஸ் வந்து 400 அண்ட் சம்திங். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேஷனரி ஐட்டம் வேற என் பொண்ணு அடிக்கடி எடுத்து குடுத்துட்டுருந்தா. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஃபுல்லா இந்த மாரி துருக்கறதுலயே வந்து நெறைய பேட்டர்ன்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. இது வந்து ஒரு வகையா இருந்துச்சு. இது வந்து நமக்கு சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப மெலிசா இருந்துச்சா, நெக்ஸ்ட் வந்து நம்ம அத சுத்துனோம்னா, அந்த கேப் வந்து பெருசாகிக்கிட்டே போது. ஸோ நம்ம ஸ்லைஸ் பண்ணும்போது அந்த வெஜிடபிளோட சைஸ் வந்து நம்மளே வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம். குட்டியா வேணுமா? இல்ல கொஞ்சம் பெருசா வேணுமா? இல்ல நல்லா திக்கா வேணுமான்ற மாரி. யூசுவலா இதெல்லாம் பஜ்ஜி போடுறதுக்கு கூட இன்னும் நெறைய யூஸ் ஆகும். அந்த வாழைக்காவோட ஷேப் வந்து கரெக்ட்டா வரதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் நம்ம வச்சு மேலலாம் துருவ முடியாது. அது சும்மா பேட்டர்னுக்காக தான் வச்சிருக்காங்க. இதுவுமே வந்து அந்த ஸ்லைசிங் இந்த சென்டர்ல இருக்குல்ல அதுக்கு தான். ஸ்மாஷ் பண்றதுக்கும் நெறைய டிஃப்ரெண்ட் சைஸஸ் வந்து வச்சிருந்தாங்க. குட்டி, பெருசு, ரவுண்டு, ஸ்கொயர் இந்த மாரிலாம் ஒரு 3, 4 ஐட்டம்ஸ் வந்து வச்சிருந்தாங்க அதுலயே. இதுவும் நமக்கு துருவுறது தான். இது வந்து வித் ஸ்டாண்ட் மாரி நமக்கு லைட்டா கீழ வந்து நிக்க வச்சுட்டு, நம்ம வந்து மேல துருவிக்கலாம். இது மட்டும் தனியா வந்து இருக்கு. துருவுறதுக்குன்னே வந்து வச்சுக்கலாம். ஏன்னா கீழ வச்சு ஃப்ளாட்டா யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாரி லைட்டா ஸ்டாண்ட் மாரி இருந்தா பெட்டரா இருக்குன்ற மாரி குடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும்னு நமக்கு யூஸ் பண்ணா தான் தெரியும். என் வீட்ல இருக்கிறது வந்து 4 பக்கமே வந்து இருக்கும்ல. ஸோ அந்த மாரி தான் வச்சிருக்கேன். அதுவே ஆல்ரெடி ஸ்டாண்ட் மாரி தான் இருக்கும். ஸோ தனியா ஸ்டாண்ட் தேவையில்ல. என் வீட்ல வாங்குனது வந்து எனக்கு கல்யாணம் ஆன டைம்ல எங்க அம்மா வாங்கி குடுத்தது. ஸோ இன்ன வரைக்கும் நான் அதுதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதெல்லாம் வந்து துருவுறதுலயே சின்ன ஷேப்பு, பெரிய ஷேப்பு அந்த மாரி தனித்தனியா இருக்கு. இன்னொன்னு வந்து அந்த ஸ்லைசிங்ல வந்து தனித்தனியா இருக்கு. இதோட மெட்டல் குவாலிட்டியும் நல்லா தக்கையா இல்லாம நம்ம ஸ்ட்ராங்காவே இருந்துச்சு. ஸோ என் வீட்ல இருக்கிறதும் சிமிலர் டைப் தான். ஷேப் மட்டும் லைட்டா மாறும். ஆனா இதில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு வந்து இருக்கு. உள்ள வந்து கப் மாரி குடுத்துருக்காங்க. இத பார்க்கும்போது தான் வாவ்! நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ நம்ம உள்ள திருகும்போது நான் கீழ வந்து ஏதாச்சும் பாட்டம்ல பிளேட்டோ, இல்ல நம்ம கட்டரோ வந்து கீழ வச்சிருப்பேன். பட் இதில வந்து நமக்கு எதுவுமே வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம துருவுறது எல்லாமே வந்து அந்த பாக்ஸ்லயே வந்து விழுந்துரும். ஸோ நம்ம ஜஸ்ட் இந்த மாரி படுக்க வச்சு வெளில எடுத்துட்டாலே போதும். இது செம்மையா இருக்குல்ல! இந்த மாரி வித்தியாச வித்தியாசமா பார்க்கும்போது தான் கொஞ்சம் வாங்கணும்னு தோணும். பட் இதோட பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட 600, 700 ரேஞ்சஸ்ல வந்துச்சு. சரி ஓகே பார்க்கலாம். லேடீஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு ஆசை வந்து இருந்துட்டே தான் இருக்கும். அது சாரீஸா இருந்தாலும் சரி, இல்ல இந்த மாரி கிச்சன் ஐட்டம்ஸா இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த மாரி கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்க போனாலும் சரி, பார்க்க போனாலும் சரி, கூட ஹஸ்பண்ட மட்டும் கூட்டிட்டு போகாதீங்க. அவங்க வந்து நொய்யி நொய்யி, "ஏன்டி இங்க நிக்கிற? ஏன்டி அங்க நிக்கிற?" நம்மள வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஃபீல்லாம் வந்து புரியாது. நம்மலாம் இதெல்லாம் பார்த்தோம்னா சந்திரமுகியா மாறிடுவோம். காசு மேல ஒட்டியானுன்ற மாரி, "ஏய் இது செம்மையா இருக்கே! ஏய் அது செம்மையா இருக்கேன்ட்டு." இதே ஃப்ளோர்ல தான் அவங்களுக்கு இந்த மாரி பாத்திர ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்க. இன்னொரு கார்னர்ல வந்து ஸ்டேஷனரி ஐட்டம்ஸும் வச்சிருக்காங்க. இன்னும் அந்த பக்கம் வந்து போனோம்னா, ஃபுல்லா ஸ்லிப்பர்ஸும், பேக்ஸும் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ, யாருக்காவது அந்த வீடியோ வேணும்னு நெனச்சீங்கன்னா, கீழ கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. கூடிய சீக்கிரம் நம்ம அந்த வீடியோவும் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபுட் கோர்ட் வந்து பார்க்கலாம். ஸோ, ஃபுட் கோர்ட் பொறுத்தவரைக்கும் ஒரு 3, 4 கடை வந்து இருந்துச்சு. பயங்கர கியூவா இருந்தது. நாங்க வேணா ஈவினிங் டைம்ல வந்து போயிருந்தோம். மோஸ்ட்டா நம்ம பார்க்குற எல்லாருமே வந்து அங்க பிரியாணி தான் சாப்பிட்டாங்க. ஸோ, நமக்கும் வந்து டெம்ப்ட் ஆயி நாங்களும் பிரியாணி தான் வந்து சாப்பிட்டோம். நார்மல் பிரியாணி வந்து 100, எக் பிரியாணி வந்து 120, சிக்கன் பிரியாணி ஐ திங்க் 150ன்னு நெனைக்கிறேன். சிக்கன் 65யும் நமக்கு ₹100. ஸோ நீங்க நான்வெஜ்ஜா இருந்தா இந்த மாரி வந்து வாங்கி சாப்பிடலாம். இல்ல உங்களுக்கு வந்து கேஃபே, பீஸாலாம் வேணும்னு நெனச்சீங்கன்னா, அங்கேயும் கிரசன்ட் கேஃபேன்னு ஒரு கடை இருக்கு. நீங்க அங்கேயும் வாங்கி சாப்பிடலாம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நித்யா அமிர்தத்துல வெஜிடேரியன். உங்களுக்கு தோசை, இட்லி எல்லாமே அங்க இருக்கு.